7வதா நம்ம வாங்கக்கூடாத லேண்ட் எது அப்படின்னா, தாசில்தாரோ இல்லை கலெக்டரோ இது வந்து டிஸ்பியூட்டட் லேண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இடம். ஸோ இந்த இடத்த வாங்கினோம் அப்படின்னா கம்பல்சரி லீகல் கம்ப்ளைண்ட் நம்ம மேலேயே வந்து பாயும். கோர்ட்டு கேஸ் பெண்டிங்கில் இருக்கிற இடத்த நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு தான் மிகப்பெரிய லாஸ். அப்போ இந்த நான் மேலே சொன்ன 7 பாயிண்ட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டு. இதை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இது போக நான் எப்படியெல்லாம் இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈசி சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் எஃப்எம்பி ஸ்கெட்சு பவுண்ட்ரி லைன்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்டா சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் சர்வே நம்பரை வச்சு ஆன்லைன் வெரிஃபை பண்ணலாம். ரெவன்யூ ஆஃபீஸில் செக் பண்ணி ரிட் பெட்டிஷன் பெண்டிங் லேண்டா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஃப்ளட் மேப்ஸ் அண்டு சேட்டலைட் வியூ பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா வந்துடும். மிக முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கணும். இந்த லேண்டு நான் வாங்க போகிறேன், இந்த லேண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை, எனக்கு டைமே இல்லை, நான் போனால் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படின்னா லாஸுக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் ரெடியாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு நேரம் செலவழித்து உங்கள் லேண்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லேண்டு மிகப்பெரிய மதிப்பாக உங்கள்கிட்ட திரும்பி எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும்.